கண்டினியூஸா பாட்டுலாம் பாடி எவ்வளவு இதுவா இருக்கிறாங்க தெரியுமா இப்பெல்லாம். பாட்டு எதனா பாட்டு நல்ல பாட்டா ஃபேமிலி விளாக்னு போட்டு இன்னைக்கு அவள் தான் ட்ரெண்ட் ஆயிடுறோம். இப்ப நம்ம என்ன பாடு 1 2 3 ஸ்டார்ட் பாடு. அதோ அந்த பறவை என்ன அதோ அந்த பறவை அந்த பறவை போல ஆட வேண்டும். இங்க நடுவுல வந்து மூஞ்சி காமிச்சின்னு பாடு. கேமரா அங்க இருக்குல்ல, மூஞ்சி எங்க காமிச்சின்னு பாடு. மயக்கமா கலக்கமா சவுண்டா பாடியா? மனதிலே குழப்பம். அந்த மைக் எங்க? எனக்கு தான் குழப்பமாகுது. அந்த மைக் வேணாம், போன் மைக் நல்லா தான். நடுக்கமா மயக்கமா கலக்கமா. ஐயா பாட்டு கேக்குறவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி பாடாதயா. நல்லா சவுண்டா அழகா நல்லா தூய தமிழ்ல பாடு. இங்கிலீஷ்ல பாடுற? தமிழ்ல தானடா பாடுறேன். தமிழ்ல பாரு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த பின்பு எதுவென்ற. சவுண்டா கத்தி பாடு. இப்ப எனக்கு கத்துவல, ஏய் போடா மூடின்னு அப்படின்னு அந்த மாதிரி கத்தி பாடு. பறவைகள் பலவிதம், இது போய மாதிரி இருக்குதியா? ஒன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பறவைகள்லாம் பலவிதம், கொடுத்து துணி ஒரு விதம். பண்ணுவாரு. இந்த பாட்டு பாடு. நான் இட்டால் அந்த பாட்டு பாடு. சவுண்டா பாடு. இட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமா. ஆயா ஃப்ரண்ட் சீட் மாத்தியாச்சு. சீட் பெல்ட் போடியா, இல்லனா பறந்துருவேன் பிரேக் ஆச்சுனா. இல்லடா, அது போட்டாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி இதுனா 1000 ரூபாய் குதிரை வந்துருவியா? இப்படி போடணும் சீட் பெல்ட். போமா. இது வந்து பாதுகாப்பு, போட்டுதான் ஆகணும். ஸ்டார்ட் பாடு. பசாம இருங்க, நான் 10 மாதம் 1 2 3 சொல்லிட்டு பாடியா. பகல் இரவாய் இருந்து வளர்த்தாலே வித்தகனாய் நாம் வாழ செய்தாலே. பாட்டுனே தெரியல, கூகுள்ல இருக்காது நினைக்கிறேன். போல் ஒரு தெய்வம் இல்லை, அவன் அடித்தொழ நினைப்பவன் மனிதனில்லை, மனிதனில்லை. இந்த பாட்டு கேக்குற நாங்களும் மனுஷனே இல்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஐயா அவங்க வீடியோ ஃபுல்லா பாக்கணும்னா தெரிஞ்ச பாட்டா பாடு. இதெல்லாம் யாருன்னு எனக்கே தெரியாது. சிவாஜி தானடா பாடு சொன்னேன். என்ன நல்ல ட்ரெண்ட் டெய்லி போகும்ல, அந்த டிவியை தந்தாலே போகும் பாரு. இந்த எம்ஜிஆர் சாங் டெய்லி ஓடுற மாதிரி ஓடுனா அதுதான் ஒண்ணு தானே இதுவா வரும். அதான் தெரிஞ்ச மாதிரி போடு. வேணா நல்ல பாட்டு சொல்லுமா. அத பாடு பாடு. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஆட வேண்டும் வாண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல ஆட வேண்டும். ஆயா எப்படி தெரியுமா பாடுது? பாட்டை வந்து ஆடுங்கடா என்ன சுத்தி, ஆடுங்கடா என்ன சுத்தி, ஐயனாரே வேட்டு கட்டி வேட்டி கட்டின்னு இல்ல இருமா. அதுக்கு தெரிஞ்ச பாட்டே பாட்டோம். ஏன் உனக்கு தெரிஞ்ச சாங்கே பாடியா? தெரிஞ்ச சாங் கமெண்ட் பண்ணலாம். தெரிஞ்ச சாங் பாட்டோம், அதுல கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து புது சாங் எல்லாம் சொன்னா தெரிய மாட்டேங்குது. என்ன இங்க இருந்து நம்ம பலவரம் அந்த போற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த இது vlog. அதுக்குள்ள நீ ட்ரெண்டா வைக்கிறோம் உன்ன. சொல்லுமா சொல்லுமா. அதுதான் ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன். ராகம் பரவாயில்லையே. இதுல எங்க கத்துக்கின அந்த ராகம்லாம்? நான் ஆண்டவனை தேடுகிறேன், ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி பண்ண மறந்து போயிடுற போடா. நீங்க அது ஒண்ணு கத்துட்டு கண்டினியூ பிடித்து இசை கேட்கிறான், மயிலே உன் காலொடிந்து நடம் பார்க்கிறான்.
மாத்துவார் எரிகின்ற நீ என்ன பண்ற சரண்யா? யார் தேற்றுவார் யார் எதனா பாட்டு யோசிச்சு சொல்லு பாட்டுக்கு. ஆண்டவனை தேடுகிறேன் இப்படி எல்லாம் பண்ணணும்யா. ஏ வெறும் சைலண்டா உட்காரது இப்படி பண்ணு. ஏன் இப்படி பண்ணியா? இப்படி பண்ணியா? கேமரா பார்த்து பாபான்னு சொல்லும் போது இப்படி பண்ணு. பாபான்னு சொல்லும் போது இப்படி பண்ணும். ஆக்ஷன் எல்லாம் கொடுத்து எப்படி பாடுறாங்க? அந்த 4 வரி மறந்தே போச்சுடா. அடுத்தது நான் அப்படி சொல்லல. இப்ப ஆக்ஷன் குத்து பாடும் போது தான் அவங்க வந்து இவங்க பாட்டு வந்து இவங்க தான் பாடுறாங்க. டப்பிங் போடல. இப்ப நீ வேற யாரோ வந்து உன் வாய்ஸ் பாடுற மாதிரி நினைச்சுப்பாங்க. புரியுதா? அது வரது மாமா மாமா ஆக்ஷனோட பாட சொல்லுமா. ஆக்ஷனோட ஏன் ஆக்ஷனோட பாடியா? ஆக்ஷனோட பாடினா நல்லா இருக்கும். நீ நேற்று வந்தாய் பாடி பாடு. இப்படி இப்படின்னாத. இப்படிலாம் பண்ணு. இப்படி பண்ணியா? இப்ப ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. இப்படி இங்க பாரு. அது வரதே நீங்க நிப்பாட்டிடுறீங்க. நான் வேற இது கொடுக்கணும்ன்றீங்க, ஆக்ஷன் கொடுக்கணும்ன்றீங்க. அம்மா ஆக்ஷனோட பண்ணணும். வாய் இங்க பாரு. இங்க பாரு. எப்படி தெரியுமா இருக்குது உன் வாய் பாக்குறதுக்கு? ஒரு நிமிஷம் நான் வண்டி ஓரமா நிறுத்தி சொல்றேன். என்ன எவ்வளவு கழுவி ஊத்துற ஆக்ஷனோட? இங்க பாரு. எப்படி தெரியுமா பாடுற நீ? இங்க பாரு. பாடாமல் பாடுகிறேன். இப்போ ஒரு பையன் ஃபேமஸ் ஆனா பத்தியா? என்னது வீட்டு எதுல செய்றீங்கன்னா வந்து கோதுமையில ஒண்ணு, இன்னொன்னு வந்து அந்த வாண்டு கருப்பு இட்லி குண்டா பையன். அவன் ஃபேமஸ். அவன் என்ன தெரியுமா? இட்லி எதுலப்பா செய்யறாங்க அப்படின்னா மாவுல எல்லாம் சொல்ல மாட்டான் போல. குண்டான்ல. என்னது இட்லி குண்டான்ல அப்படின்னுவான். அந்த மாதிரி பண்ணுரு. அந்த மாதிரி என்ன ஆக்ஷனோட பண்ணுங்க பேர். ஆக்ஷனோட பண்ணுங்க பேர். கண்ணான கண்ணேனா இப்படி பண்ணு. சரியா? இது பேர். அந்த மாதிரிலாம் பண்ணனா கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்டா பண்றாங்கப்பா. அந்த அப்படியே புஷ்னு ஏறுவே. 1 மில்லியன் வச்சிருவே. ட்ரெண்ட் ஆயிடுவே. இப்ப இந்த மாதிரி பண்ணும்போது குறுக்க பண்ணா ஏமா குறுக்க பாடுற ஆயாக அந்த ரிலீக்ஸ் எடுங்க பாட்டு. அது தெரியாத பாட்டு தெரியாது. அது நீயே பாடு. அது நீயே பாடு. எனக்கு எல்லாம் இந்த பாட்டுலாம் வராது. எனக்கு இந்த எம்ஜிஆர் சிவாஜி பாடுல இல்ல. இப்ப நீதான் ஒரு பாட்டு நல்லதா எல்லாம் சைலண்டா இருங்க. 1 2 3 ஸ்டார்ட். இதுலயே வந்தது அந்த பாட்டு. ஜெயலலிதா பாட்டே வந்தது. நல்லா அழகா வந்தது. ஆயா கொலைப்பாதுமா இருமா. அது 2 பேரும் சரோஜா தேவி எம்ஜிஆர் தான் வந்தது. வர்றான் அது அம்மா யாரு? யோசிச்சு 10 கிலோமீட்டர் தாண்டி போயின்னு இருக்கிறோம். யோ இந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு vlog போடுறோம். வீட்டுக்குள்ள இருந்தா கூட ஒரு அளவுக்கு ஞாபகம் வரும். இங்க நயன்னு கத்தனா வீட்டு உள்ள இருந்தா நம்ம அந்த லைட்டிங் அது கேமரா குவாலிட்டி இல்ல பத்தியா? பக்கத்து கடைக்கு போறேன்னு உனக்கு அடுத்துன்னு வந்துட்டோம் பத்தியா? நாங்க ஐயா ஏமா அம்மா அது ஏதோ யோசிக்குதுமா. இருமா பாடு பாடியா? இப்படிதான் இங்க பேர் இப்படிலாம் பண்ணு. ஐயா இந்த பேர் இப்படிலாம் பண்ணு. நேத்து கூட பாடுச்சுடா. அது அந்த பாட்டு. உனக்கு பாட்டுலாம் தெரியும்ல? பாட்டெல்லாம் தெரியுதுடா. ஆனா வரமாட்டேங்குது. அப்பனா தெரியாது அது பேரு. இந்த இதுல தான்டா அது. கண்ணும் நோக்கியா. அது நல்ல பாட்டு. கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே. பாட்டுல கண்ணே மூடுதே. கொண்டாடுதே. நீ மட்டும் தான் சைலண்டா வர. 3 பேருமே கோஆபரேட் பண்றாங்க. இன்னும் என்னும் வந்தாடுதே. இன்னி என்றே நடி கைகளை பிடித்தார். காதலனே என்று கைகளை நினைத்தார். கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே. இன்னும் இன்பம் கொண்டாடுதே. இந்த ரிமோட் கார் ஓட்டினே பாடு. அதுவும் பேசாதடி என் சலங்கைக்கு பதில் சொல்லடி.
சாதுர்யம் பேசாதடி என் சலங்கைக்கு பதில் சொல்லடி நடுவிலே வந்து நில்லடி கார தூக்கின்னு போய் ஏத்தடி நடுவிலே வந்து நில்லடி நடையினை சொல்லடி ஆடுமையில் எந்த முன்னே என் ஆணவத்தில் வந்தாயொடி ஆடுமையில் எந்த முன்னே என் ஆணவத்தில் Wow. வந்தாயொடி பாடும் குயில் கீதத்திலே ராகம் பாரு சரண்யா அந்த ஸ்ருதிகாசன்லாம் வந்து போறாங்க பாரு நீ பாடும் குயில் எந்த முன்னே இந்த படம் எடுத்து ஆடாதடி நீ படம் எடுத்து ஆடாதடி இன்னொருத்தி நிகராகுமோ எனக்கு சரண்யா அப்படி கைத்தட்டு. இன்னொருத்தி அம்மா, அப்படி கைத்தட்டுமா. நிகராகுமோ? இடி இடித்தால் மழையாகுமோ பேதை பெண்ணே இன்னொருத்தி நிகராகுமோ ஏய் கேமரால தெரிய மாட்டேன் சென்டர்ல வா இடி இடித்தால் மழையாகுமோ பேதை பொண்ணே போச்சு அதை பார்க்க மாட்டேன் அதுக்கு ஒரே வரி தாங்க அதோட முடிஞ்சிடும் ஒரே வரி அவள்தான் அந்த லாஸ்ட் வரியில எங்க டோட்டலா காலி பண்றோம்ல இப்ப எங்களை அவ்வளவுதான் அந்த லாஸ்ட் வரியில வரல கை தட்டின காவு தட்டின உடனே உள்ள போய் அந்த சவுண்ட் தான் சரி எதனா விடுகதையில எதனா சொல்றியா யா? விடுகதையில எதனா தெரிஞ்சா சொல்லு அதெல்லாம் நல்லா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ஒரு பாட்டு பாட சொல்றேன் என்ன பாட்டு எதனா ஒரு பாட்டு பாட சொல்லு என்ன யாரு சரண்யாவியா ஏய் பாடு ஏய் பாடு ஏய் சரண்யா எல்லாருமே பாடுறோம்ல பாடு ஆமா பாடு பாடுனா பல்ல காட்டாத பாடு சரி என்ன ஒரு பாட்டு எடுத்து விடுங்க ABCD மீனே மீனே மீனம்மா விழியை தொட்டது யாரம்மா நானே வந்து தழடி கொண்டு சங்கதி சொன்னது யாரம்மா சங்கதி சொன்னது யாரம்மா மீனே மீனே மீனம்மா விழியை தொட்டது யாரம்மா தானே வந்து முழிக்கிறம்மா அப்புறம் அதை ஏன்டா மைண்டில் கல்வி கொடுத்துருங்க முழிக்கிறம்மா சும்மா பாட்டுக்கு ஒருவன் இசையானான் பார்வைக்கு ஒருவன் துணையானான் பேச்சுக்கு இவனே திணையானான் பெண்ணுக்கு இவனே துணையானான் அங்க இருக்கு எல்லாம் இங்கயா தண்ணி இங்கே இருக்கு கொல்லப்படாதீங்க தண்ணி இருக்கு அப்புறம் யா இவ்வளவு பாட்டு கேக்குற டெய்லி ஆனா நல்ல நல்ல பாட்டு ஓடும் ஆனா உன் வாயில இருந்து நல்ல நல்ல பாட்டே வர மாட்டேங்குது வருதுடா ஒருவேளை பாட்டுன்ற பேர்ல போயம் படிக்கிறதுனால எனக்கு அது பாட்டு மாதிரியே இல்லையோ எது போடா போயம் படிக்கிறே இப்ப இருக்கிற பாட்டு எதனா பாடலாம் பாட்டு இருக்கு விஜய் சாங் எதனா பாடியா இல்ல அஜித் சாங் எதனா பாடு ஏகே எது பாடு நான் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணலையே அது வராது டெய்லி பாட்டு படம் போடுறாங்க படம் போடுறான் வராது காகித ஓடம் கடலலை பாடிங்க நீங்களே பாங்க அது பாடும்போது நீங்க பாடும் சொல்ல அது கம்முனு இருமா இரு அது வந்து தனியா பாடணுமா ஆயா அப்ப கூட பாடணும் மறந்து போகுது சரி அப்ப அடுத்து நீ பாடு இப்ப ஆயா அடுத்து அம்மா அடுத்து சரண்யா அந்த மாதிரி இப்ப நீ ஆயா பாடு இருமா சரி அடுத்த வாட்டி உனக்கு ஆயா தோடி இப்ப பாடியா சரவண பொய்கையில் நீராடி Action. துணை தந்தவன் என்றே Action. நினைத்திருந்தேன். அவனிடம் கேட்டேன் மறந்துச்சு எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தேன் நடுவுல பாடுறாங்கன்ட்டு அந்த அந்த 4 வரி தான் தெரியுது 4 வரியில கூட யாருன்னா பண்ணாங்க அவன் பாடினால எனக்கு மறந்துச்சுன்றது அம்மா சரண்யா பாட சொல்லி பாடவே இல்லம்மா பாடு சரண்யா எனக்கு பாட தெரியாது ஏய் கொட்டு வாங்குவ லிரிக்ஸ் தெரியாது தெரியும்ல உனக்கு நானே போன பார்த்தேன் இரியா எஃப்எம் ஆஃப் நீ பாடு சரண்யா எஃப்எம் ஆஃப் எனக்கு லிரிக்ஸ் தெரியாது தெரியும் எதனா ஒரு பாட்டு பாடு எவ்வளவு பாட்டு பாடுவ எதனா ஒண்ணு பாடு பழைய பாட்டு வேணாம் புது பாட்டு கூட பாடு ஏய் பாடு வீரா உங்கள்ட்ட ஐடியா கேக்குறல எதனா பாட சொல்றேன் அப்படியே கோரஸ் பாடத்தோட பொம்பளை கிட்ட அந்த ஐடியா கேக்குதுமா இந்த பாட்டுலாம் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு தெரியாது இந்த
பாட்டுலாம் பாடியா தெரியுமாயா? இதெல்லாம் கேட்டீங்கன்னா இருந்தா அது பரவாயில்ல. நான் அந்த இதுல தான் ஜெயா டிவில தான் எம்ஜிஆர் சிவாஜி இந்த பாட்டுலாம் நல்ல பாட்டியா? பாடு. ஃபன் பண்ண வந்ததுல பலவரம் அப்படியே வந்ததுன்னே தெரியல பாருல. உடனே வந்த மாதிரி தான் இருக்குல்ல. விஜயகாந்த் போட்டோ விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்த பாட்டு பாடியா? காவேரி போல பொங்குற பாக்குற வியூவர்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம். புது பாட்டு பாடினா அதெல்லாம் கேட்பாங்க விரும்பி. அந்த ஜீ தமிழ்ல வர பாட்டி எல்லாம் புது பாட்டுலாம் பாடுது. ஜீ தமிழ்ல வர பாட்டி புது பாட்டுலாம் தெரிஞ்சு பாடுது, ஃபேமஸ் ஆயிடுச்சு. டிவி வரையும் ஒரு பாட்டி இறந்துட்டாங்களா? இறந்து போயிட்டாங்களா? ஆஹா, பாடினாங்கல்ல. அந்த பையன் பாடினானே, அவங்க ஒரு இது பதிச்சுட்டு போயிட்டாங்கல்ல, ஒரு அடையாளத்தை பதிச்சுட்டு போயிட்டாங்கல்ல. எம்ஜிஆர் தான் அந்த சின்ன பையனா அதே தான் பாடினான். நான் இதெல்லாம் பண்ணி அந்த புது பாட்டு பாட வைக்கலாம்னு நினைச்சேன். நீ என்ன சாரணே அதே புது பாட்டு பாடினா அது படிச்சா அது புக்ல இருந்து படிச்சுட்டா நல்லா பாடலாம். அப்ப அடுத்த வாட்டி ஒரு பாட்டு படிச்சுன்னு வரியா? எந்த இதுல இருந்து படிக்கணும்? உனக்கு நான் போன்ல அந்த மாதிரி எடுத்து தரேன், அதை பார்த்து படி. லிரிக்ஸ் எடுத்து தரேன், தமிழ்லயே எடுத்து தரேன். தமிழ் படிப்பல? தமிழ் படிப்பேன்டா. ஹிந்தில வரும், ஆனா அதை நம்ம தமிழ்ல படிச்சுக்கணும். சரியா? இங்கிலீஷ் படிப்பலையா? ஐயா, வாட் இஸ் யுவர் நேம் சொல்லு. வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்னா உன் பேர் என்ன? வாட் யுவர் நேம்? ஹவ் ஆர் யூ அப்படினா? ஹவ் ஆர் யூ? நீ நல்லா இருக்கறியா? ஐ அம் ஃபைன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்டா, தெரியாம போகல மக்கா இல்ல. ஆனா அப்பப்போ மறந்து போயிடுது. அதானே எனக்கே தெரியாது. ஹூ ஆர் யூ நாதியா? ஹூ ஆர் யூ நா? ஹூ ஆர் யூ நா? இருமா, நானு தானே, என்ன தானே. எப்படி இருக்கு? இப்ப கொண்டாந்து ஒரு மேடம், நான் அவ்வளவு தெரியாமலடா போயிட்டேன். நான் மக்கான்னு இல்ல. ஹூ ஆர் யூ நா நான் இல்ல. ஹூ ஆர் யூ நா யார் நீ? அதுதான். யார் நீ? நீ ஒண்ணு சொல்லு, கேளு சரண்யா. வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்னதுயா? வாட் ஆர் யூ டூயிங்? நான் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன். சொல்லியா? என்ன பண்றீங்க இப்ப? நான் பாட்டு பாடியேன். பல்லாவர் சந்தை தான் போறோம். இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் வர பல்லாவர் சந்தைக்கு. அது வந்திருக்கே இதுக்கு முன்னாடி. அவங்க இன்னும் அதுல இருந்து வெளியில பாடினே இருக்காரு. ஐயோ, ஞாபகம் வரணும் இல்ல, நம்ம ஞாபகம் வரணும்னு இல்ல, கொண்டாரு இரு. பாடினே இருந்தா எப்படி? யோ, பல்லாவர் சந்தை வந்திருக்கியா இல்லையான்னு கேட்டேன் இதுக்கு முன்னாடி. நீ எங்கடா கூட்டின்னு அந்த பல்லாவரம் சந்தைக்கு வந்துக்கிறியா? யோ, தாத்தா கூட எல்லாம் வந்திருக்கியா? தாத்தா கூடவா? தாத்தா கூட எல்லாம் எங்க? தாத்தா கூட வந்தது இல்லையா? இங்க இருந்து இமயமலை வரையும் கூட்டு போனாரு. என்ன கூட்டின்னு போனாருதான்? இமயமலைக்கு கூட்டின்னு போல, பரங்கி மலைக்கு கூட்டின்னு போயிட்டாரா? பரங்கி மலைக்கு எல்லாம் போயிருக்கேன். பரங்கி மலைக்கு போயிருக்கலாம். சின்ன மலை. அப்ப நீங்க தான் என்ன எங்கேயும் கூட்டின்னு போறது இல்ல கேட்டா? சின்ன மலை, பரங்கி மலை. இன்னும் நான் பாட்டே யோசிச்சுன்னு பரங்கி மலை. எங்க அப்பா பேரு அண்ணாமலை. பல்லவாரத்துல எல்லாம் அந்த எவ்வளவு தெரியுமா கிலோ தக்காளி எல்லாம் இல்லையா? ஒரு தக்காளி ₹1. சின்ன மலை போயிருக்கேன். சின்ன மலை, பெரிய மலை, பரங்கி மலை. எங்க அப்பா பேரு அண்ணாமலை. அண்ணாமலை எங்க சகர அவங்க அப்பா பேரு. ஆமாமா, எங்க அப்பா பேரு அண்ணாமலை தான். உங்க அப்பா பேரு அண்ணாமலை தானா? அப்ப நம்ம தாத்தா பேரு அண்ணாமலை தான். அப்ப விடு. நம்ம தாத்தா கற்பகம். ஆமா, இவங்க அப்பா அண்ணா எனக்கு தாத்தா தானே. கொள்ளு தாத்தாவா? அண்ணாமலை. நம்ம தாத்தா லிங்கேசன். நம்ம தாத்தா பேரு. உங்க தாத்தா பேரு அண்ணாமலையா?
உங்க அப்பா பேரா? எங்க அப்பா பேர் அண்ணாமலை, ராஜிகா தாத்தா பேர் அண்ணாமலை. அப்போ இது உங்க தாத்தா பேர் திருவண்ணாமலையா? நீங்க பேரு திருவண்ணாமலை, எங்க அப்பா பேர் அண்ணாமலை. பலாரமே வந்துச்சு. நீங்க போய் இதுக்கு மேல விளாக் எடுக்கவே முடியாது, கூட்டமா இருக்கும். என்ன கார் இங்கே தான் பார்க் பண்ற மாதிரி இருக்கும். அங்க உள்ள பார்க்கிங் வேற இல்லன்ட்டானுங்க வேற. போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். கூட்டம் இருக்காது. எங்க காலியா இருக்கு. காலியா இருக்குதுன்னா நீங்க எல்லாம் லீவ் இல்ல. நாங்க இங்கதான். பாருங்க, நீங்க இறங்கணும்ல, நான் அனுப்பிச்சு ஓரமா விட்டுருவேன் இறங்கிட்டீங்கன்னா. அம்மா காலியா தான் இருக்கு பின்னாடி. ஐயா ஐயா நோண்ட கூடாது, இங்க ஓபன் பண்ணாதான் ஓபன் ஆயிடும். என்ன சீட் பெல்ட் கட்டிட்டு இறங்கியா? அப்படியே இறங்கியா? எங்க கட்டு? அப்படியே இறங்குனா மாட்டிட்டே இருப்பேன். 2 சுத்துலாம் சுத்த முடியாது. அத பார்த்து அங்க டோர் கல்லு 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 கல்லு. போதுமா பாரு, போதுமா? வெள்ளக்குதா இன்னும் உள்ள தள்ளலாமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஒரு டயர் முன்னாடி ஒரு டயர் இப்படி இருக்கு. நான் தான் அப்படி விட்டேன். இப்போ ஓகேவா? நான் சரி இந்த மிரர் இப்போ க்ளோஸ் பண்ண மாட்டேன்ல. சரி ஓகே பாய். நாங்கள் பலவரம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். காரை விட்டே இறங்கிட்டோம், ஆனால் இன்னும் பாடினே வந்துட்டு இருக்குது. மெயின்டைன் பண்ண போறியா? என்ன சரண்யா, உங்களுக்கெல்லாம் அந்த இது முடிஞ்சிருச்சுல்ல? எங்கள் அம்மாவும் க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுங்க. பாடினே வந்துட்டு இருக்குது. நான் ஆடினே இருப்பேன்ற மாதிரி எங்கள் ஆயா பாடினே இருக்குது. யோ இரு, விளாக் முடிச்சுட்டு போகும்போது பாடு. வெயில் தான் செம்மையா அடிக்குது. எவ்வளோவா? 20? எல்லாமே நம்ம அங்கே சேல் பண்ணுற ரேட்டு தான் இருக்குது. எல்லாமே அங்கே நம்ம வீட்டாண்ட விற்கிற ரேட்டில் தான் இருக்குது இல்லை? பல்லவர் சந்தை ரேட்டு தான் நம்மளே வச்சுக்கிறோம். கரும்பு ஜூஸ் உனக்கு நானும் தான். ஒன்று குடிச்சிட்டு அப்புறமா எழுதி பார்த்துக்கலாம். அண்ணா 4. என் ஃபோன்லேயே கேமரா நல்லா தான் இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு. என்ன ஆயா வா போகலாம். ரெடி இருந்தது பல்லாவரம் சந்தை சூப்பராக இதா? அதோடய வரலாமா? சும்மா சொல்கிறேன், நிஜமா சொல்கிறியா? வணக்கம் வணக்கம். ஒன்று
ஓகேண்ணா ஓகே. இதுலயே பயங்கரமா ஐயா எப்படி ரிட்டர்ன் இப்போ காரில் பாட்டு பாடவே பாட மாட்டியா? சூப்பராக பாடணும். ரேஸ் கோஸா? கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா கூட கையை பிசு பிசு. இரு இரு இரு. எது கத்துற? தொரடா பொறடான்னு. ஆ இல்ல நல்லா இது குச்சிட்டு இல்ல. இழுக்க முடியலடா. நீ இழுக்கவே இல்ல. இழுக்கவே இல்ல. கண்ணாடியில நிறுத்து. யோ நீ கம்னாட்டியா? நீ இழுக்காததுன்னு என்ன சொல்லு. நீ சண்டாளி சண்டாளி சண்டாளி. அந்த பொம்பளை சொல்லுவா எல்லாரையும் அடி சண்டாளி. அதுக்கு நீ ஏன் என்ன சொல்ற? ஆட்டு தண்ணி கம்மியா வேடா. ஐயோ ஜில்லுன்னு இருக்கும். என் வேர்த்து ஊத்துறதுக்கும் ஐசெல்லாம் துண்ணம்போது ஜில்லுன்னு தெரியலையா? சூடா போடுறான்னு கேட்கத்தானே. சீட் பெல்ட் போடு. நான் வானான்னு சொல்லக்கூடாது. என்ன பண்றது? வானான்னு சொல்ல மாட்டியா? ஐசெல்லாம் வானான்னு சொல்லக்கூடாது. என்னது கரும்பு ஜூஸ் அந்த இதுதான் குடிச்சேன். ஜிகர்தண்டா தான் ஐஸ். ஐஸ்கிரீம் போட்டு தான் சூடா வந்தது. என்ன கொண்டையில பக்காவதாயா? போலாமா? இவ்வளோ கூலிங் இருந்தது. இப்போ சாப்பிட்டு தானே போறோம். என்னய்யா அவளுக்கு அந்த பசிக்கும் அதுக்கும் டயர்ட் ஆயிடுச்சுடா. நான் வாரம் பல்லார் சந்தைக்கு வரணும். கேளு அவ எப்போ இது பண்றது இல்ல அப்படின்னு இல்ல. இது கேட்டு சொல்றியா? அந்த டேபிள் எத்தனை நான் என்ன அந்த டேபிள் இருக்குல்ல டேபிள் அந்த டேபிள் அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எத்தனை வந்தேன். டயர்டா தான் இருக்கும். காலெல்லாம் வலிச்சு. எனக்கு தான்டா தெரியும் உன் பசி. அவ பசி எனக்கு தானே தெரியும். தெரியுமா? உன் பசியும் தாங்க மாட்டேன் அவளும் தாங்க மாட்டா. எனக்கு தெரியும். நான்லாம் தாங்கிப்பேன். நான்லாம் எவ்வளவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணேன். கொஞ்சம் லேசா பசி. கால் வலி. இது காலுக்கு கொஞ்சம் காத்து வைக்கிட்டா எப்படி இது பாரு. சூப்பரா இதா சில்லுன்னு இருக்கும் காலில். நான் பாட்டு பாடுறேன் மைண்ட்ல இருக்கிறியா இல்லையா? எனக்கு டயர்டா இருக்குது உங்ககிட்ட பேசுறது கூட. தண்ணி கொஞ்சம் குடிக்கிறீங்களா? தண்ணி குடிச்சு வச்சுக்கலாம். வெறும் வயிற்றுல அதனால தான் வீட்டுக்கு வந்தா தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டேன். பாட்டி அப்பா சின்ன ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டேன். என்ன சாப்பிடலாம்? பிரியாணி சாப்பிட்றியா? எதுவோ வாங்கி கொடுப்பா. எது வாங்கி கொடுத்தாலும் கவுச்சி தான் செய்யணும். மாட்டுக்கு எது கவுச்சி செய்யவே இல்லையா வீட்டுல? நீ நான் கூட்டின்னு வந்தது 1 மணி கூட்டின்னு வரேன் உங்களை. 1 மணி கூட்டினா காலையில தான் நான் எல்லாமே ரெடி பண்ணா அந்த இது 200 ரூபாய் கையில எடுத்து கடைக்கு போலான்னு நினைச்சேன். நீ வந்து இது வந்த வரலன்னா நீ என்ன பண்ணுவ? அம்மா எப்படி என் மேல பழி போறது அப்படியே மொத்தமா என் மேல போடுறீங்க. 200 ரூபா எடுத்துன்னு கடைக்கு போயிருக்குமா? நான் போய் கார் எடுத்துன்னு நம்ம வந்துட்டு வீட்டுல போய் நான் பாக்குறேன். என்ன தெரியுமா பண்ணிருந்தது? டிவி போட்டு சேர் எடுத்து போட்டு உட்கார்ந்து இருந்தது. தம்பி இதை கேளு என்னென்ன வாங்கணும்னுட்டு நம்ம மனசுக்குள்ள இது யோசனை பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணு நாடகம் பாத்துக்கின்னு இருப்ப. இவ அவ கூட ஓடி போனாலா? அவ இவ கூட ஓடி போனாலா? என்ன வாங்கணும் ஏது வாங்கணும் நான் என்ன போட்டேன்? கறி இது மட்டனு. நான் எப்படி கரெக்டா கூட்டு வந்தேன் பத்தி ஆயாவ என்ன பண்ணா வந்தான் கூப்பிட்டேன். நான் வரல நீ போடான உடனே வந்து வரல. நான் நான் அப்படியா சொன்னேன்? நான் போகும்போது தான் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு வாயா போயிட்டு வந்துடலான்னு. அப்புறம் சரிடா சரி இவ்வளோ நீ கேட்குறிய உனக்காக வரேன் அப்படின்னுச்சு. அப்பெல்லாம் சொல்லலை சும்மா சொன்னேன் உன்னை பற்றிலாம். யாருக்கு?
போன தடவை இந்த மாவு தான் எடுத்துட்டு வந்தேன். தெரியலம்மா என்னன்னு தெரியல. ஆஹா மாவுலாம் கட்டாக்குது. இன்னும் கொஞ்சம் ஊத்தி நல்லா சுட்டுருக்கணும். வேவல நான் சுட்டதே எங்க வீட்டுல ஊத்துனா கரெக்டா வருதாண்டி. இதேதான் நான் ஊத்துனா நல்லா தான் நீங்க ஆனா ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கு. 2 கரண்டி ஊத்துனா அத மாதிரி வருவாங்க. மாவு தான் கொஞ்சம் சரியில்லை. நான் ஊத்தி தான் அடை மாதிரி வந்தது. அதனால தான் மாமா கிட்ட தள்ளிட்டேன். இல்ல ஊத்தல ஊத்தல ஊத்தக்கூடாது. தண்ணி ஊத்துனா அதனால அப்படியே ஆயிடும். கஞ்சி தண்ணி மாதிரி தான் ஒண்ணு. பாட்டு பாடு. ஆனா கேட்டுனே போலாம். பாட்டு எதனா பாடு. அதுவும் இங்க வந்தா டயர்ட் ஆயிடும். இன்னைக்கு வெயில் ஜாஸ்தி. நானே நடுவுல கொஞ்சம் வெயில் இவ்வளவு நாள் கிடையாது தானே, இத்தனை வாரம். இன்னைக்கு அதுவும் நம்ம கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால ஓப்பனா இருக்கு. ஆனா அதனால குடிச்சது தொண்டை அது ஜீரதண்டா ஜீரதண்டா கொஞ்சம் நல்லா இருந்தது. 50 ரூபாய்க்கு அவன் நல்லா தான் போட்டுருந்தான். சூப்பரா இருக்குது அந்த ஜீரதண்டா. ஒரு வாட்டி அந்த இதுல ஆமா அது ஆனா ஒரு லிமிட் மேல தெகட்ட ஆரம்பிச்சிச்சு. இவன் நல்லா இது அப்படியே இறங்கி இது நல்லா இறங்குது. நைஸா அது ஐஸ்கிரீம் தான் நல்லா வச்சு கொடுத்தாங்க. பாட்டு பாடு யோசிச்சு சவுண்டா தான் பாடேன். யோ சவுண்டா தான் பாடேன். உன ஃப்ரெண்ட் சீட்ல எதுக்கு உட்கார வச்சாங்க? பாட்டு பாடுவோம் தானே ஃப்ரெண்ட் சீட்ல உட்கார வச்சு. யாரு தொட்டாங்க நீ மலர்ந்துட்ட? ஆயா தாத்தா தொட்டுக்கிறாரா? கால் தான் வலிக்குது. ஆனா உனக்கு அந்த ஜீர்தண்டா காடையில தானே சேர் கழிச்சு உட்காண்ட கண்டா. இப்படி பாடுங்க. அப்படிதான் பாடுற. மூக்குலே பாடுற. உன் மூக்குலே வாயை தந்து நல்லாதான் சவுண்டா பாட. நீ பாட மாட்டியா? நீ கத்துற மாதிரி உனக்குள்ள தோணுதானோ? வாயில வாய் சாப்பிட்டு எப்படி தெரியுமாங்க அப்படி கத்துறையா நீ? எடுத்துக்கொண்டாலும் கொடுத்து சென்றாலும் பொழுதும் விரிவதில்லை. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் வளர்ந்தேன். அஞ்சாயிடுச்சு. பொன் சிவக்கும் சுடாமல் சிவந்தேன். மக்கம் நிலாமல் பார்த்து செல்லாமல் வெட்கம் கத்துவா பெருநாள்ல. இது ஃபன் இல்ல. கார்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறமா அந்த ரெக்கார்ட் ஆஃப் பண்ணாம அவ்வளவு தூரமா பாடிக்கிட்டே வந்துனுக்குது. நானும் ஐயோ அங்க போய் பாடிக்கலான்றேன். துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவன் நான். என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம் எங்கும் யார் வண்டியா? சுரேஷ் வண்டியா? இல்ல இல்ல அவங்களாம் இல்ல போயிட்டு எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. சக்கரை தானே பார்த்தேன். வாங்கியிருக்காங்கல்ல அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு. அவரா வாங்கியிருக்காரு. அந்த காலையில வந்தாங்க. அதெல்லாம் நான் பார்க்கல. நான் ஹாஸ்பிட்டல் உள்ள தானே இருந்தேன். பார்க்கல. இப்போ இல்ல கடையில 2 பேர் வந்தாங்களே. சக்கரை மாமான்னு சொன்னியா? ப்ராடக்ட் தூக்கிட்டு வந்தாங்களே. ஆஹா அவங்க இல்ல. அவங்க சித்தப்பா அவரு. ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா? ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா? காலையில் நான் வரட்டுமா? கன்னி மருந்து தரட்டுமா? தந்து வண்டி போகுதம்மா மாட்டிக்குமா கேசுமா.
நீங்க ஆயா ஆயா உங்க கிட்ட மாட்டலடா, நீங்க எல்லாம் ஆயா கிட்ட மாட்டீங்க. கலா வந்தா இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கும்ல, கத்திக்கினே வந்து நின்றுருக்கோங்க இல்ல. நீ இவ்வளவு தூரம் நடக்க வச்சுருக்கேன், அந்த சுருண்டு ஊன்றிருக்கோம், அடிச்சவே இல்லை, குளுக்கோஸ் ஏற்றி நின்றுருக்கணும். என்ன பண்ணது, வீட்டுல தனியா பார்த்து தூங்கின்னு இருக்கணும். ஒரே நாள் தான் நான் லீவு பொங்கல் அன்னைக்கு. வீட்டு வேலைக்கு சமையலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடும். நாளைக்கு தான் வேலை. நாளைக்கு லீவு இல்லையா? இதே வரல கூட இருந்தா வீட்டில் தான் உட்காந்துருக்கோம். என்ன வெளியே போய் சுற்றுற மாதிரி இருந்தால் பொங்கல் இருந்தா அப்படி இப்படி போகணும்னா இல்லையா, நார்மல் நாளும் சுத்தி பார்க்கலாம். பொங்கல்னா என்ன கொஞ்சம் நல்லா சும்மா ஒரு நல்ல நாள் அப்படின்னு, நல்லா பணம் இருக்கிறவங்களுக்கு நல்ல நாள் இல்லையா, பணம் வச்சுக்கிறவங்களுக்கு நல்லா கொண்டாடுவாங்க, இல்லாதவங்க ஏழைக்கு எல்லோருள்ள மாதிரி இருப்பாங்க. அவ்வளோதான். பாட்டு பாட்டு என்ன போடாத பாருயா பேர் ஏதோ ஏதோ இந்த பாட்டு பாடு, பழைய பாட்டு தான். உன் ஆளுக்கு பாடி ஆயா, ஆயா ஆளுக்கு பாடும். ஆயா ஆள் யாரியா, உன் ஆள் யாரியா, லிங்கேசன் தானே? ஆமாவா இல்லையா? இல்லடா இல்லடா. அப்ப யாரு, வேற யாரு? என்னது இறங்கிறியா? ஃபுட்பால் அடிக்கிறியா ரன்னிங்லயே? பாட்டு பாட சொன்னா எஃப்எம் வைக்க விட்ட பத்தியா? நீ பாடு, நான் பண்றேன். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி கேமரால மறைக்குமே, அதனால என்ன பண்ற, பேசுறியா பாடுறியா? அது அப்படித்தான் வருது, அது அப்படி வராது, உன் வாயில இருந்து அப்படி வருது. பாலும் பழமும் கைகளில், அது மைக்ல பாடினா சரி. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, நீ ஏந்தின்னு பாட்டு கேட்டா எனக்கு வருது வாந்தி. அப்போ நீ கேட்காது. அங்க இறங்கி ஒரு டான்ஸ் மட்டும் ஆடு, வீடியோ எடுக்கிறேன். அட போடா, ஐயோ ஒரு டான்ஸ் மட்டும் ஆடியா, போடா கம்மன் போடா, ட்ரெண்ட் ஆயிடுவியா? இறங்கிடுறா நான் போறேன். மீன் பிடிக்கிறாங்க பத்தியாங்க. பாட்டை கேட்டு சரணியா தூங்கவே செஞ்சிச்சியா, அந்த அளவு அருமையா பாடுற போல. இப்ப உங்ககிட்ட மைக்கு குத்துட்டாங்க, எப்படி நீ பாடுவ? இங்க பேர் எப்படி தெரியுமா பாடுற? என்னது இது சவுண்டா பாடணும். அப்ப நான் பேசுறது எவ்வளவு சவுண்டா பேசுறேன், எப்படி நீ சவுண்டா ஆன்னு கத்து, நீ எப்படி கத்துற போல ஆ கத்து, ஆஹா அந்த மாதிரி பாடு. சாப்பாட்டு பாட்டு பாடு, கல்யாண சமையல் சாதம் மட்டும் பாட்டு பாடு. கருவாடு சிரிப்பே வரல. பாடு. ஆனா பாடினா இருக்கிற நீ என்னடா, நீ வேற சும்மா என் குரலே அந்த மாதிரி தான்டா ஒரு தின்னடா. யாருன்னா கூட்டா கூட மொத குரல் ஒழுங்கா வரும், ரெண்டாவது குரல் கீழ்ச்ச குரலா வரும். அப்ப ஒரு வாட்டி மேல பாட்டு ஓடி வந்துருக்கியா? பாட்டு ஓடி வரல. அப்ப ஃபுல் பாட்டு எப்படி பாடுவோம்? ஒரு பாட்டு கூட உனக்கு ஃபுல்லா தெரியலையே.
இப்போ ஒரு பாட்டுனா பாடினா ஃபுல்லா தானே பாடணும். ஆ ஃபுல்லாதான் அது பாடுறதுக்குள்ள நீங்க தான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்றீங்களா? நாங்களா பாடி முடிச்ச உடனே சரணா இது ஹோட்டல் தானே இது? ஆமா மூடிட்டாங்கோ செனோரிட்டா எட்டெடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுற போன் ஆஃப்ல இருந்தா என்ன பண்ற? போன் இவ்வளவு நேரம் ஆஃப்ல இருக்கு என்ன பண்ற? ஆ இப்ப பாடு பாடியா? எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி வேறுபட்டு நின்றானடி சோக பாட்டுக்கு எத்தனை போறியா? வேறுபட்டு நின்றானடி கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி அவனே விளையாடி விட்டானடி அவனே விளையாடி விட்டானடி எட்டெடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி எப்படியா வந்து இவ்வளவு டயர்லயே பாடுற? வேறுபட்டு நின்றானடி காலங்கள் உள்ளம் வரை கண்ணியங்கள் யாக்கோ என்பார் காதல் வர வேண்டாமடி பாடலனா உந்தன் அடியா? கோலம் வர ஆ? வேண்டாமடி யார் சொன்னா? கோலம் வர வேண்டாமடி ஆக்ஷன் எப்படி பண்ணுவ? அது அப்புறம் பண்ணிக்கலாம் இப்படிலாம் பண்ணா ஃபேமஸ் ஆக மாட்டியா? யா ஆயா இப்பெல்லாம் பண்ணா ஃபேமஸ் ஆக மாட்டேன். அப்புறம் கூப்பிடுறேன் இப்படி பாடினா ஃபேமஸ் ஆக மாட்டேன். குழந்தைங்க போடுற பேம்பஸா தான் இப்படிலாம் பாடினா நான் பாடல நல்லா அழகா மூச்சு வேற வாங்குது மீன் எவ்வளவு பிடிக்கிறாங்க பார்க்கலாமா? இதெல்லாம் ஒரு இது இப்படி பிடிச்சி போறாங்க வாங்குவாங்களோ? ஏன் தண்ணியே நல்லா இருக்குது, நல்லா கிளீனா இருக்குல்ல. ஆமா. சென்னையில எப்படி காலியே ஆயிடுச்சுல, பொங்கல் மாதிரியே இல்ல சென்னையில தான். ஆ இதுதான் சென்னை ஒரிஜினல் சென்னைன்ற மாதிரி. பீச்சு எல்லாம் போயிடுங்க ஜனங்க ஃபுல்லா சிக்னல் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறாங்க. இல்ல வண்டிலாம் இந்த பக்கம் மட்டும்தான் போகுது. கிளீனா இருக்கு மாதிரில ஆளுங்க கம்மியா இருக்கு. உங்களுக்குலாம் சொந்த ஊர் எங்கேயா? சேத்துப்பட்டு ஆ சேத்துப்பட்டு சேத்துப்பட்டா? சேத்துல ஊந்து பேரலுவீங்களா? உங்க பாக்கத்துக்கு அடுத்தது சேத்துப்பட்டு இப்படியே வண்டி எடுத்துக்குவாங்க. இந்த கருங்குடிக்கு போகலாம், ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். எப்ப இப்பயா போயிட்டு நைட்டு வந்துடலாம். போய் கருங்குழி எங்க இருக்குது? காலைல சொன்னா கூட பரவாயில்ல. அப்படி போக முடியாது, திருப்பூர் கருங்குழியில யாருக்குறான்னு நீ போற? சும்மா எங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. சும்மா அப்படியே ஊரு மாமண்டூர் இந்த சரண்யா தங்கச்சி திவ்யா ஊர் தான் தெரியுமா? நாங்க அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனோம்ல, மாமண்டூர் தாண்டி தான் போயிட்டு வந்தோம். நீ மட்டும் வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க அப்படியே. ஏன் எல்லாம் அங்க ஸ்டே பண்ணிட்டு கூட அத்தனை நாள் வந்துருக்கலாம்ல. கல்ல ஆயா கூட்டின்னு அப்படியே வந்துருக்கலாம். சொல்றேன்
அழகா இது பண்றலாம். மாமண்டூர்லாம் தாண்டி தான் போனோம் தெரியுமா? எதுக்கு போற கருங்குழிக்கு? ஊரை பாக்குறதுக்கா? உதுபேர் உண்மையிடு ஊரை வந்து பாருடா நீ ஒரு நாளைக்கு. கருங்குழியை வந்து கேளுங்கம்மா கேளு. ஏரி கரையின் மேலே போறவளே பொன்மையிலே என்னருமை காதலி என்னை கொஞ்சம் பாரு நீ அண்ணன் போல நடை நடந்து மாமர தோப்பினிலே மச்சான் வரும் வேளையிலே மச்சான் வரும் வேளையிலே இல்லை கொஞ்சம் நானும் வரேன் சேர்ந்து உண்மையிலே அண்ணன் போல நடை நடந்து நம்ம ஊர் வந்துச்சா? சரி ஓகே, வீடியோ முடிச்சிடலாமா? வீட்டில் போய் வச்சுக்கலாம். வீடியோ போய் முடிச்சிடலாம். என்ன தெரியுமா சொல்ற? இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் பாய்ன்னு சொல்லு. பாய் சொல்லு. எல்லாருக்கும் பாய். கேமரா எல்லாருக்கும் பாய். இந்த வீடியோவை முடிச்சிக்கிறோம். எல்லாருக்கும் பாய். டாடா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நாங்க ஃபுல்லா யூடியூப்ல அப்லோட் பண்ணோம் சொல்லு. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்றோம். டாடா பாய். பாய் சொல்றேன். பாய். என்னப்பா? பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க.